नमो ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निताय कृपपदायिने गौरगत दामदाय नगर ग्रामतारिणे नमो ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மையுருவில் 7வது அத்தியாயம் பூர்ணத்தின் ஞானத்துல ஸ்லோகம் ஆஹ் 4 16 விதமான மாதாஜி. நல்லோர்கள் 16வது ஸ்லோகம் ஆமாம் மாதாஜி. பார்க்க போறோம். His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki Jai. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. 16வது ஸ்லோகம் சதுர்வித பஜந்தே மாம் சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹ சுக்ருதினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானே ச பரதர்ஷப. படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. பரதர்களில் சிறந்தவனே, 4 விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர். துயருற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூர்ணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர் அவர்கள். பொருளுரை: துஷ்டர்களுக்கு எதிர்மாறான நல்லோர், அறநெறிகளை பின்பற்றுவோர் சுக்ருதினர் என்று அறியப்படுகின்றனர். சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியும் இவர்கள் நீதி மற்றும் சமூக சட்டங்களை கடைபிடித்து பெரும்பாலும் முழுமுதற் கடவுளுக்கு பக்தி செய்பவர்கள் ஆவார். இவர்களில் 4 வகையினர் உண்டு. துயரத்தில் இருப்போர், பணத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூர்ண உண்மையின் அறிவை தேடுவோர். பல்வேறு சூழ்நிலைகளின் காரணத்தினால் இத்தகையோர் முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டாற்ற வருகின்றனர். தங்களது பக்தி தொண்டின் மூலம் சில விருப்பங்களை பூர்த்தி செய்ய விரும்புவதால் இவர்கள் தூய பக்தர்கள் அல்ல. தூய பக்தி தொண்டு ஜட லாபத்திற்கான எவ்வித ஆசைகளும் இல்லாதது. பக்தி ரசாமிர்த சிந்து 1.1.11 தூய பக்தியினை பின்வருமாறு விவரிக்கின்றது. மதஜி படிங்க மதஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அது படிங்க, அந்த ஸ்லோகம் படிங்க மாதாஜி. அந்யா அபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருதம் அனுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம் பக்திருத்தமா. பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சாதகமான முறையில் எவ்வித லாபத்தையும் எதிர்பார்க்காமல் பல்நோக்கு செயல்கள், தத்துவ கற்பனைகள் ஏதுமின்றி திவ்யமான அன்பு தொண்டாற்ற வேண்டும். இதுவே தூய பக்தி தொண்டு எனப்படுகிறது. பக்தி தொண்டிற்காக முழுமுதற் கடவுளை அணுகும் இந்த 4 வித நபர்கள் தூய பக்தர்களின் உறவினால் தூய்மையடைந்து தாங்களும் தூய பக்தர்களாகி விடுகின்றனர். ஆனால் துஷ்டர்களை பொறுத்த வரையில் பக்தி தொண்டு அவர்களுக்கு மிகவும் கடினமானது. ஏனெனில் அவர்களது வாழ்க்கை ஆன்மீக நோக்கங்கள் அற்றதும் நெறியற்றதும் சுயநலமிக்கதும் ஆகும். ஆனால் அவர்களில் சிலருக்கு கூட தூய பக்தரது உறவை பெறும் நல்வாய்ப்பை பெற்றால் தூய பக்தர்களாகி விட முடியும். பலநோக்கு செயல்களில் எப்பொழுதும் மும்மரமாக இருப்போர் ஜட வாழ்வில் துன்பங்களை அடையும் போது கடவுளிடம் வருகின்றனர். அச்சமயம் தூய பக்தருடன் தொடர்பு கொள்வதன் மூலம் இவர்களும் இறைவனின் பக்தர்கள் ஆகின்றனர். சில சமயங்களில் வாழ்வில் வெறுப்புற்றவர்கள் தூய பக்தர்களுடன் உறவு கொண்டு கடவுளை பற்றி அறிவதில் ஆர்வம் கொள்கின்றனர். அதுபோல வரட்டு தத்துவவாதிகளும் தங்களது எல்லா அறிவுத்துறைகளிலும் வெறுப்புற்று சில சமயங்களில் கடவுளை பற்றி அறிய விரும்பி பக்தியுடன் தொண்டாற்றுவதற்காக முழுமுதற் கடவுளை வந்தடைகின்றனர். முழுமுதற் கடவுள் அல்லது அவரது தூய பக்தரின் கருணையினால் அருப பிரம்மன் மற்றும் உள்ளத்தில் உறையும் பரமாத்மாவை பற்றிய ஞானத்தினை கடந்து கடவுள் ஒரு நபர் என்ற கருத்திற்கு இவர்கள் உயர்வு பெறுகின்றனர். துன்பமுற்றவர், கேள்வியாளர், அறிவை தேடுவோர், செல்வத்தை வேண்டுவோர் ஆகிய 4வரும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஜட இலாபத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்ட பின் தூய பக்தர்களாகின்றனர். இத்தகு தூய நிலையை அடையாமல் பகவானது திவ்யமான தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தர்கள் பலநோக்கு செயல்கள், பௌதிக அறிவை தேடும் எண்ணம் முதலியவற்றினால் கலங்கத்துடன் வாழ்கின்றனர். எனவே தூய பக்தி தொண்டினை அடைவதற்கு முன் இந்த நிலைகளை எல்லாம் கடந்தாக வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ 4 வித நல்லோர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் பகவானை தேடி வருவாங்க, அவங்க எல்லாமே பகவானை தேடி வருவாங்க. ரொம்ப துன்பம் இருக்கிறவங்க, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு விட வேணும் அப்படின்னு சொல்லி கோயிலை நோக்கி புறப்படுவாங்க. அது போல செல்வத்தை விரும்புபவர்கள்,
பணம் வேணும். இந்த சமுதாயத்துல பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த ஜட உலகுல. சோ பணம் வேணும். நான் வந்து செல்வந்தன் ஆகணும். என்னோட கஷ்டங்கள் எல்லாம் போகணும், கடன் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி பகவானை வேண்டி வர்றவங்க இருக்காங்க. அப்புறம் கேள்வியுடையோர், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏன் எங்க அப்பாக்கு இவ்வளவு கஷ்டம் வருது. சில குழந்தைகள்லாம் பகவானை போய் அவங்க அப்பாக்கெல்லாம் பாசமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி போய் சாமி ரூம்ல வேண்டுவாங்க. சின்னதுல இருந்தே இந்த மாதிரி கேள்வி, ஏன் எங்க அப்பா கஷ்டப்படுறாங்க, ஏன் எங்க அம்மா இப்படி ஆனாங்க, ஏன் சின்ன வயசுலயே இருந்தாங்க, இப்படி கேள்விகள் வரும். அப்ப யாரு நம்மள கண்ட்ரோல் பண்றா? நான் எதுக்காக பிறந்தேன்? எல்லாருமே சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, இனப்பெருக்கம் பண்றாங்க, இதுதான் நம்மளோட வேலையா? நாம என்ன வித்தியாசமா இருக்க கூடாதா? இப்படி கேள்விகள் எல்லாம் ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு அவங்க பல புத்தகங்களை படிப்பாங்க. இறுதியா கிருஷ்ண பக்தியில வந்துருவாங்க. ஏன்னா பகவான் அதுக்கான வழியை தேடுதல்ல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. அப்புறம் பக்தி கொண்டு வந்துடுவாரு. அப்புறம் பூரணத்தின் அறிவை தேடுவோர், பகவானை தேடுறவங்க, பகவானே நீ எங்க இருக்க, உன்னோட இடம் எது, நான் எப்படியாவது உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி பூரணத்தின் அறிவை தேடுபவர்கள். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க. இந்த 4 பேருமே கடைசியில பக்தி தொண்டுக்கு வந்துருவாங்க. சோ இவங்க எல்லாமே சுக்ருதினோ, அறநெறிகளை பின்பற்றுவோர். அப்ப சாஸ்திர சட்ட திட்டங்களுக்கு இவங்க கீழ்ப்படிவாங்க. நீதி சமூக சட்டங்களை எல்லாம் கடைபிடித்து பக்தி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த பல்வேறு சூழ்நிலைகள் காரணத்தினால் இத்தகையோர் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டாற்ற இந்த 4 பேருமே வர்றாங்க. இப்ப பக்தி தொண்டின் மூலம் சில விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படுறதுனால இவர்கள் தூய பக்தர்கள் அல்ல. ஏன்னா பக்தி தொண்டு முதல்ல எதுக்காக வர்றாங்க? என்னோட துயர் போகணும், செல்வம் கிடைக்கணும், அறிவு வேணும், இப்படி ஆஹ் அறிவு வேணும், இந்த மாதிரி கேள்வி உடையவர்கள் ஞானிகள். இவங்க எல்லாருமே பகவானை நோக்கி முழு பக்தி தொண்டோட, அதாவது அந்யா அபிலாஷித சூன்யம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, அபிலாஷங்கள் இல்லாம வர்றது கிடையாது. வரும்போது கலப்படமா தான் வர்றாங்க. மிஸ்ர பக்தி வரும்போது அப்படி வர்றாங்க. அப்போ நம்மளுக்கு தூய பக்தி தொண்டுனாலே அதனோட டெபினிஷன் என்னன்னா 1.1.11 பக்தி ரசாமிரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்யா அபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி ருத்தமா. எங்க கேட்டாலும் எப்ப கேட்டாலும் நீங்க சொல்லணும் இந்த ஸ்லோகத்தை. தூய பக்தி தொண்டுனா என்ன அப்படின்னா, எந்த அபிலாஷங்களும், அந்யா அபிலாஷித சூன்யம், அது எப்படி இருக்கணும்? சூன்யமா இருக்கணும். அதுல எந்த ஆசைகளும் இருக்கக்கூடாது. பகவான் மேல நான் பக்தி தொண்டு வச்சிருக்கேன், பக்தி வச்சிருக்கேன் அப்படின்னா, பக்தி தொண்டு பண்றேன் அப்படின்னா எனக்கு லாபம் கிடைக்கணும், எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும், எனக்கு வீடு கட்டணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பகவானுக்கு அன்பு பண்ணணும். அன்புங்கிறது அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இதை கொடுத்து அதை வாங்கலாம், அன்பை வாங்கலாங்கிறதே பேச்சே கிடையாது. அன்புனா எதையும் எதிர்பார்க்காதது. ஒரு தாயோட அன்பு அதுக்கு உதாரணமா சொல்லலாம். இந்த ஜட உலகுல ஒரு தாய் தன் குழந்தையை பெத்து வளர்த்து ஆளாக்குறப்போ, இந்த குழந்தை நாளைக்கு எனக்கு செய்வான், இன்னைக்கு நான் முட்டு வலி போடுறேன், இது முதலீடு போடுறேன், நாளைக்கு வந்து அதை திரும்ப வாங்கிக்கலாம், எந்த ஒரு தாயாவது நினைச்சிருக்காளா? சோ அந்த தாய் அன்பு வந்து தூய்மையானது. அது போல பகவானிடம் நாம் வைக்கும் அன்பும் அந்யா அபிலாசித சூன்யமாக இருந்தால்தான் அது தூய பக்தி, இல்லைன்னா அது மிஸ்ர பக்தி. சோ பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சாதகமான முறையில் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமல் பலநோக்கு செயல்கள், அதாவது ஞான கர்மம் அந்த மாதிரி அதெல்லாம் இல்லாம, தத்துவ கற்பனை இல்லாம அன்புடன் தொண்டாற்றுவதே தூய பக்தி. இதுதான் டெபினிஷன். யாரு எங்க கேட்டாலும் தூய பக்தி தொண்டு என்ன அப்படின்னு கேட்டா இது சொல்லணும். அந்யா அபிலாஷித சுன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி ருத்தமா அப்படின்னு. சோ இந்த 4 விதமான நபர்கள் என்ன பண்றாங்கன்னா பகவானை நாடுகிறார்கள். அப்போ தூய பக்தர்களுடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க உறவுனால அவங்க தூய்மை அடைகிறாங்க. ஏன்னா கேட்டு கேட்டு அந்த ஞானத்தை வளர்த்து, பக்தினா பகவான்கிட்ட வந்து எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு அம்மாக்கு தெரியும் எப்ப இந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கறது, எப்ப கொடுக்கறது, எவ்வளவு கொடுக்கறது எல்லாம் தெரியும். நம்ம கேட்டா ஒரு குழந்தைக்கு இப்ப
அந்த அம்மா பால் தர்றா, இல்ல குளிக்க வைக்கிறா, இல்ல ட்ரெஸ் போடுறா. ஏன்னா பேச தெரியாத குழந்தைகளுக்கு அம்மா தான் அந்தந்த டைமுக்கு எல்லாம் கொடுப்பா. ஒரு குழந்தை அழுகிறது அந்த அம்மாக்கு மட்டும்தான் தெரியுது. பசிக்கு அழுகுதா, இல்ல ஏதாவது பூச்சி கடிக்குதா, இல்ல வயித்து வலியா, அது என்ன ஆஹ் அதுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, அதெல்லாம் அம்மாக்கு தான் தெரியும். இப்ப நீங்க திடீர்னு போய் ஒரு குழந்தைய தூக்குனீங்கன்னா அழுதுது அப்படின்னா நாம நினைப்போம், ஓ தூக்குறதுனால தான் அழுகுது அப்படின்னு. ஆனா அவங்க அம்மாக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு பசி ஆயிருச்சுங்க, அதனாலதான் அழுகுது அப்படின்னு. சோ ஆனால் துஷ்டர்களை பொறுத்தவரையில் பக்தி தொண்டு அவர்களுக்கு ரொம்ப கடினம். ஏன்னா அவங்க நோக்கம் வாழ்க்கையில நோக்கம் ஆன்மீக நோக்கமே கிடையாது. நெறியற்றது, சுயநலம் மிக்கது. அதனால் அவர்களில் சிலரும் கூட தூய பக்தர்களது உறவை பெறும் நல்வாய்ப்பை பெற்றால் தூய பக்தர்கள் ஆகிவிட முடியும். தூய பக்தர்கள் ஆகிறதுக்கு ஒரே வாய்ப்பு என்னன்னா, ஒரு பக்தனுடைய தொடர்பு கிடைத்தால் ஒழிய வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு திருப்பு முனை அமையாது. எப்போ முதல்ல ஒரு பக்தரை பாக்குறோமோ அப்ப நம்ம வாழ்வுல பெரிய திருப்பு முனை உண்டாகும். இப்ப பலநோக்கு செயல்களில் எப்போதும் மும்முரமாக இருக்கிறவங்க ஜட வாழ்வின் துன்பங்களை அடையும் போது கடவுளிடம் வருகின்றனர். அப்ப அப்ப தூய பக்தர்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் இவர்களும் இறைவனின் பக்தனாகின்றனர். சில சமயம் வாழ்வின் வெறுப்புற்றவர்கள், விரக்தி, என்னடா அது மாயா போட்டு இந்த அடி அடிக்குது, நான் இப்ப சூசைட் பண்ண போறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட தூய பக்தர்கள் தொடர்பு வந்துருச்சுன்னா உடனே கடவுளை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் கொள்கிறார்கள். அது போல வரட்டு தத்துவவாதிகள் உட்கார்ந்து நிறைய பேசுவாங்க. இதுல இருந்து அது வந்தது, அதுல இருந்து இது வந்தது. ஆனா கடவுள் இல்லாம மையமா வச்சுக்காம நீ எதைத்தான் கண்டுபிடிச்சாலுமே, என்னதான் நீ ஞானியாக இருந்தாலும் பண்டிதனாக இருந்தாலும், கடவுள் இல்லைன்னா அங்க ஒரு சுவையே கிடையாது. வரட்டுத்தனம் அதுல. சோ இந்த வரட்டு தத்துவவாதிகள் எல்லாம் தங்களது எல்லா அறிவுத்துறைகளிலும் வெறுப்புற்று சில சமயம் கடவுளை பற்றி அறிய விரும்பி பக்தியுடன் தொண்டாற்றுவதற்காக முழுமுதற் கடவுளை வந்தடைகின்றனர். நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப பெருமைப்பட்டுக்குவாங்க, நான் பண்டிதன், நான் திரிவேதி சதுர்வேதி அப்படி இப்படின்னு. ஆனா அவங்களுக்கு சில சமயம் அது வரட்டுத்தனம். ஏன்னா பக்தர்கள் பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பிரசாதம் சாப்பிடுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க. பகவானை நினைச்சு கண்ணுல தண்ணி வரும். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சோகமா, ஒரு தீவிரமான சிந்தனையில ஈடுபட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பகவானுடைய உறவு பற்றிய சுவை தெரியவில்லை. ரசம், அந்த ரசம் அவங்களுக்கு கிடைக்காது. ரசம் அப்படின்னா பகவானுடைய தொடர்பினால் ஏற்படும் ஒரு ஆனந்தம், உன்னத ஆனந்தம். ஏன்னா ஆத்மாக்குரியது அவருடைய தொடர்பு தான். நம்மளாம் அவரோட அங்கம் அப்படிங்கிறதுனால ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ரொம்ப தொடர்பு அதிகம். அவரோட உடம்புல இருந்து நம்மளாம் வந்தவங்க. அப்போ பகவானை பற்றி பகவானோட தொடர்புலதான் நம்மளுக்கு அத்தனை சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அது புரிஞ்சுக்காம வரட்டுத்தனமா நிறைய தத்துவம் பேசிட்டு அப்படியே அவங்க எல்லாம் வரட்டுத்தனமா இருப்பாங்க. இப்ப முழுமுதற் கடவுள் அல்லது தூய பக்தரின் கருணையினால் அருவ பிரம்மன் மற்றும் உள்ளத்தில் உறையும் பரமாத்மாவை பற்றிய ஞானத்தை கடந்து கடவுள் ஒரு நபர் என்ற கருத்திற்கு இவர்கள் உயர்வு பெறுகின்றனர். முதல்ல எல்லாம் அருவவாதிகளா இருந்தவங்க உருவவாதி அப்புறம் பாருங்க அது எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா காட்டுக்குள்ள போய் உட்காந்து எல்லா புலன்களையும் அடக்கி கஷ்டப்பட்டு தவம் பண்றதெல்லாம் ரொம்ப கடினமான முயற்சி. ஆனா ரொம்ப எளிதாக பகவானுடைய திருநாமத்தை சொல்லி பக்தர்களுடைய உறவுல பகவானை பற்றி பாகவதம் பகவத்கீதை எல்லாம் கேட்கும் போது பெரும் ஆனந்தம் ரொம்ப அற்புதமானது. அப்ப துன்புறுவோர், கேள்வியாளர், அறிவை தேடுவோர், செல்வத்தை வேண்டுவோர், இந்த 4 பேருமே ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் ஜட லாபத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சு தூய பக்தர்களாகவும் வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இத்தகைய தூய நிலையை அடையாமல் பகவானது திவ்யமான தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தர்கள் பலநோக்கு செயல்கள், பௌதிக அறிவை தேடும் எண்ணம் போன்றவற்றினால் கலக்கத்துடன் வாழ்கின்றனர். சோ பகவானோட திவ்ய தொண்டில் தன்னை ஈடுபடுத்தாவிட்டால் ஜீவேன சொருபகய கிருஷ்ணேர நித்திய தாச, நம்ம அந்த நித்திய சேவை செய்யவில்லை என்றால் பலநோக்கு செயல்கள், பௌதிக அறிவை தேடும் எண்ணம், இதோட அவங்க களங்கத்துடன் வாழ்கின்றனர். ஏன்னா அது களங்கம். பகவானுக்கு தொண்டு செய்வது ஒன்றே களங்கங்களில் இருந்து நம்மை நீக்கும், இல்லைன்னா மற்றதெல்லாமே களங்கம். எனவே தூய பக்தி தொண்டினை அடைவதற்கு முன் இந்த நிலைகளை எல்லாம் கடந்தாக வேண்டும்.
ஏன்னா இதெல்லாம் பௌதிகமான எண்ணங்கள். பௌதிக எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு குழப்பங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா பௌதிக எண்ணங்கள் எப்போ களையப்படும் அப்படின்னா தூய பக்தி தொண்டில் ஈடுபடும் போது. இன்னைக்கு காலையில கூட பிரபு சொன்னார் இல்லையா, தூய பக்தி தொண்டு அப்படின்னா எவ்வளவு அந்த தெராசு பக்தி தொண்டுல உயர உயர பௌதிகமானது நம்மளுக்கு கீழே போயிடும். சோ நீங்க பௌதிகத்தில இருந்து விடுபடணுங்கிற முயற்சி எடுக்கவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆன்மீகத்துல பக்தி தொண்டுல உயரும் போது அது தானா உங்களை விட்டு போயிடும். ஸோ எதையுமே துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பற்று வைக்க கூடாது, எதுலயும் பற்று வைக்க கூடாது. அதுதான் பக்தி தொண்டு. ஆனா அருவதிகள் இந்த ஞானிகள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அஷ்டாங்க யோகிகள் எல்லாத்தையும் திறந்துடுவாங்க. நீ துறப்பதற்கு உனக்கு எதுவுமே உரிமை இல்லை, அப்புறம் எப்படி துறக்கிறது? எல்லாமே பகவானோடது, நமக்குன்னு எதுவுமே இல்லை, நம்ம துறக்கறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் பகவானுடையது. அப்போ பகவானின் சேவையில் ஈடுபடுத்தி அதை நாம அனுபவிக்கலாம். ஸ்லோகம் 17. தேசாம்யானி நித்திய யுக்த ஏக பக்திர் விசிஷ்யதி பிரியோ ஹி ஞானினோ அத்யர்த்தம் அத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. இவர்களில் முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன். ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன், அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன். பொருளுரை: துயரத்தில் உள்ளோர், கேள்வி அறிவு உடையோர், வறுமையால் வாடுவோர், பரம ஞானத்தை தேடுபவர் என அனைவருமே ஜட விருப்பங்களில் எல்லா களங்கத்திலிருந்து விடுபட்டு தூய பக்தர்கள் ஆகலாம். ஆயினும் அவர்களில் எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு பூர்ண உண்மையை அறிந்தவன் உண்மையிலே தூய பக்தனாகிறான். 4 வகையான மனிதரில் பூர்ண ஞானத்துடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன் என்று பகவான் கூறுகிறார். ஞானத்தை தேடும்போது நான் எனது பௌதீக உடலிலிருந்து வேறுபட்டவன் என்பதை ஒருவன் உணர்கிறான். அவன் மேலும் முன்னேறும் போது அருவ பிரம்மனையும் பரமாத்மாவையும் பற்றிய ஞானத்தை அடைகிறான். அவன் முழுமையாக தூய்மை அடையும் போது கடவுளுக்கு நித்தியமாக தொண்டாற்றுவதே தனது உண்மையான சொரூப நிலை என்பதை அறிகிறான். கேள்வி அறிவுடையோன், துன்பத்தில் உள்ளவன், ஜட வசதிகளை அதிகரிக்க விரும்புவன், ஞானமுடையவன் என அனைவருமே தூய பக்தர்களின் உறவினால் தூய்மையடைய முடியும். ஆனால் ஆரம்ப நிலையில் முழுமுதற் கடவுளை பற்றிய பூர்ண ஞானத்துடன் பக்தி தொண்டினை செயலாற்றுபவன் பகவானுக்கு மிகவும் பிரியமானவன். பரமபுருஷனின் பகவானின் திவ்ய நிலையை பற்றிய தூய ஞானத்தை அடைந்தவன் ஜடக்கலங்கங்கள் ஏதும் தொட முடியாதபடி பக்தி தொண்டினால் பாதுகாக்கப்படுகின்றான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ முழு ஞானத்துடன் எப்பொழுதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் சிறந்தவன். ஸோ இங்க பக்தி தொண்டு அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்வது. அது எப்படி அறிவுடன் சேவை செய்யணும், அறிவே இல்லாம யாராலையும் பக்தி தொண்டு பண்ண முடியாது. சோ இதுக்கு என்ன வேணும்னா ஞானமும் வேண்டும், கர்மமும் வேண்டும், செயலும் வேண்டும். செயல் இல்லாம பகவானுக்கு செய்ய முடியாது. ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு நான் பக்தி தொண்டு பண்றேன் பாரு அப்படின்னு யாருனாலாவது உட்கார்ந்துட்டு எப்பவும் ஜபம் பண்ணிட்டே இருக்க முடியுமா? அஷ்டாங்க யோகிகள் மாதிரி எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒரே இடம் போதும், அங்கேயே உட்காந்து நான் சொல்லிட்டே இருப்பேன், அதனால பக்தி தொண்டுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நாம எல்லாமே ஆத்மா செயல்படும் இயல்புடையது, சும்மா இருக்காது. நம்ம ஒரு இடத்துல உட்காரலாம் முடியவே முடியாது. நம்ம நம்மளுடைய குணங்களுக்கு ஏற்ப நம்ம ஓடிட்டு தான் இருப்போம். இப்போ பக்தி தொண்டு எல்லாருக்குமே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிராமணனுக்கும் சரி, சத்திரியனுக்கும் சரி, சூத்திரனுக்கும் சரி, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. மனுஷன்னு இருந்தா எல்லாருமே பக்தி பண்ணலாம். பகவானோட நாமத்தை சொல்ல எல்லாருக்குமே அங்க முடியும். அவங்களோட ஃப்ரீ வில் பொறுத்து எல்லாருமே பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணலாம். சோ அப்படி தூய பக்தி தொண்டு பண்ணும்போது அவன் எப்படிப்பட்ட ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, அவன் பகவானுக்கு மிகவும் பிரியமானவன். சோ நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன், அது போல அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த 4 விதமான நல்லோர், துயரத்தில் இருக்கிறவங்க, கேள்வியுடையவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, ஞானத்தை தேடுபவர்கள், இவங்க எல்லாமே ஜடக்கலங்கத்திலிருந்து விடுபட்டு தூய பக்தர்கள் ஆகலாம். இப்ப பௌதிக ஆசையிலிருந்து அவர்கள் எல்லா பௌதிக ஆசையிலிருந்து விடுபட்டு பூர்ண உண்மையை அறிபவன் உண்மையிலேயே தூய பக்தனாகின்றான்.
சோ இது உண்மை என்ன நிஜம் அப்படின்னா பௌதிக ஆசையில இருந்து விடுபடணும். அப்ப அதுக்கான முக்கியமான ஒரு கருவி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருது என்ன? ஹரே கிருஷ்ண மந்திரம். அதை சொல்றதன் மூலமா நம்ம பௌதிக பந்தத்துல இருந்து விடுபட்டு உண்மையை அறிய முடியும். அப்ப 4 வகையான மனிதரில் பூர்ண ஞானத்துடன் பக்தி தொண்டில் ஈடுபடுவன் தான் சிறந்தவன் இந்த 4 பேர்ல. ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது அது இருந்தாதான் எப்படி நான் செயல்பட முடியும் அப்படிங்கிறது தெரியல எல்லாருக்குமே. ஞானம் அப்படின்னா நான் வந்து உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிற ஞானமாவது அடிப்படை. அது வந்து தன்னுணர்வு பெறுவதற்கு, தன்னை உணர்ந்த ஆத்மா. சோ நான் என் உடலிலிருந்து வேறுபட்டவன் அப்படின்னு ஒருவன் உணர்கிறான். அவன் மேலும் முன்னேற்றம் அடையும் போது அருவ பிரம்மனையும் பரமாத்மாவையும் அவன் அருவ பிரம்மனையும் பரமாத்மாவையும் பற்றிய ஞானத்தை அடைகிறான். சோ ஒரு பக்தனுக்கு வந்து ஒரு ஞானியோடைய ஞானத்தையும் அருவ பிரம்மனை பற்றிய ஞானத்தையும், ஒரு யோகியோட ஞானத்தையும், தியான யோகி அவங்க வந்து பரமாத்மாவை உள்ளிருக்கிற பரமாத்மாவை நோக்கி ஆழ்ந்து தவத்துல ஈடுபடுவாங்க. அதன் மூலமாக பரமாத்மாவை உணர்ந்து அவங்க, ஆனா அது வந்து முழுமையானது கிடையாது, பகுதி. அதுலயும் பிரம்மனை உணர்வது அதை விட கொஞ்சம் கீழே வரும். ஆனா ஒரு பக்தனுக்கு இந்த எல்லா நிலையுமே வெளிப்படுத்தப்படும். ஏன்னா ஒரு பக்தன் அன்பு தொண்டு பண்ணும்போது பகவான் அந்த புத்திய இன்டெலிஜென்ஸ் அவரே கொடுக்கிறார். சோ அவன் மூணையுமே தெரிஞ்சுப்பான். பிரம்மன், பரமாத்மா, பகவான் அப்படிங்கிற மூணையுமே தெரிஞ்சுப்பான். சோ இங்க கேள்வியுடையோன், துன்பத்தில் உள்ளவன், ஜடவஸ்திகளை அதிகரிக்க விரும்புவன், ஞானமுடையவன் என அனைவருமே தூய பக்தர்கள் உறவினால் தூய்மையடைய முடியும். இது எல்லாருமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இவங்கெல்லாம் எப்படி மேல வர முடியும் அப்படின்னா தூய பக்தர்களோட உறவினால் மட்டுமே. இப்ப ஸ்ரீ குருமகராஜோட கருணை கிடைச்சது அப்படின்னா, அவரோட தயை கிடைச்சதுன்னா உடனே அவங்க பகவானை பற்றிய உன்னத நிலைக்கு வந்துருவாங்க. பக்தி தொண்டுல மிக உன்னத நிலைக்கு வந்துருவாங்க. ஏன்னா தூய பக்தருடைய தொடர்பு கிடைக்கும் போது அவங்களுக்கு அந்த பிராப்தம் கிடைக்குது. ஆனால் ஆரம்ப நிலையில் முழுமுதற் கடவுளை பற்றிய பூர்ண ஞானத்துடன் பக்தி தொண்டினை செயலாற்றுபவன் பகவானுக்கு மிகவும் பிரியமானவன். ஆரம்ப நிலையே பூர்ண ஞானத்துடன். அதுக்குதான் வந்து அஞ்ஞான சுக்கிருதி எல்லாம் வேணும். சுக்கிருதி, அஞ்ஞான சுக்கிருதி எல்லாம் வேணும். இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்ப உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே புரியுது. ஆனா புரியாதவங்களுக்கு நீங்க போய் சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி புரியும்னா, நீங்க அவங்களை ஈடுபடுத்தணும். அந்த சுக்கிருதி கிடைக்கிறதுக்காக அவங்களை ஈடுபடுத்தணும். இந்த நாமத்தை சொல்லுங்க, இது நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது அவங்கள சொல்ல வைக்கும் போது படிப்படியா அவங்களுக்கு அந்த சுக்கிருதி கிடைச்சிட்டே இருக்கும். இந்த மந்திரத்தை சரி பரவாயில்ல நீங்க சொல்லினா பரவாயில்ல, நான் சொல்றதையாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட உட்காந்து சாண்ட் பண்ணும்போது அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நாமத்தை கேட்டுட்டே இருப்பாங்க. சோ அப்படி சுக்கிருதி கிடைக்கும். எப்படி ஹரிதாஸ் தாக்கூரர் அவர் வந்து சொல்லிட்டே இருப்பாரு நாமத்தை, 3 லட்சம் நாமத்தை சொல்லிட்டே இருப்பார். அந்த அம்மா உட்காந்து ஒரு வேசிப்பெண் அவரை வந்து மயக்கறக்காக வருவா. ஆனா அவ உட்காந்து கேட்டுட்டே இருப்பா. அவளுடைய நோக்கமே வேற, வந்ததோ மோசமான செயலுக்கு. ஆனா இவர் வந்து நாமம் சொல்லிட்டு தான் வருவேங்கிறாரு. சரி உட்கார, வேற வழியே இல்ல, உட்காந்து கேட்டுதான் ஆகணும். கேட்டுட்டே இருக்கிறா. உள்ளம் தூய்மை அடைந்து கடைசியில நான் ரொம்ப அழுகிறா. நான் ரொம்ப தப்பான செயலுக்காக வந்தேன். ஆனா நீங்க எவ்வளவு பெரிய மகான், உங்களை போய் மத்தவங்க சொன்னாங்கன்ட்டு உங்களை நான் மோசமான நிலையில உங்களை வைக்கிறதுக்கு பார்த்தேன். ஆனா நீங்க வந்து மிக மிக உயர்ந்த ஒரு ஆத்மா. அதனால இந்த ஹரிநாமத்தை எனக்கும் கொஞ்சம் தீட்சை கொடுங்க அப்படின்னு அழுது மன்னிப்பு கேட்டு ஹரிநாமத்தையும் வாங்கிட்டு போயிடுறான். சோ ஒரு தூய பக்தரோட தொடர்பு கிடைக்கும் போது நம்மளுக்கு மிக உயர்ந்த நிலைக்கு, பக்தி நிலைக்கு நாம போயிடுறோம். சோ ஜடக்கலங்கங்கள் ஏதும் தொட முடியாதபடி பக்தி தொண்டினால் அந்த பக்தன் பாதுகாக்கப்படுகிறான். சோ பரமபுருஷ பகவானோட திவ்ய ஞானத்தை பற்றிய தூய ஞானத்தை அடைந்தவன் ஜடக்கலங்கள் அவனை தொட முடியாது.
ஜென்ம கரும ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதக தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாம் ஏதி சோ அர்ஜுன. சோ பகவானை பற்றி அந்த ஞானத்தை அடைந்தவன் மீண்டும் இங்கு பிறப்பதில்லை. அடுத்தது 18வது ஸ்லோகம். உத்தாரா சர்வ ஏதைதே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்தித சகி யுக்தாத்மா மாம் ஏவானுத்தாத் உத்தாத் தமாம் கதிம். படிக்கிட்டீங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள் தான். ஆயினும் என்னை பற்றிய ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவனை நான் என்னைப் போலவே கருதுகிறேன். அவன் எனது உன்னத தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் மிக உயர்ந்த பக்குவ இலக்கான என்னை அவன் அடைவது உறுதி. பொருளுரை. அறிவிற்குன்றிய பக்தர்கள் பகவானுக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அனைவரும் உத்தமர்களே என்று குறிப்பிடுகிறார் பகவான். ஏனெனில் எந்த நோக்கமாக இருந்தாலும் பகவானிடம் வருபவர்கள் அனைவருமே மகாத்மா, மிகச்சிறந்த ஆத்மா என்று அழைக்கப்படுகின்றனர். பக்தி தொண்டின் மூலம் சில பலன்களை விரும்பும் பக்தர்களையும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். ஏனெனில் அங்கு அன்பு பரிமாற்றம் இருக்கின்றது. அவர்கள் இறைவனிடம் சில பௌதீக லாபங்களை பாசத்துடன் வேண்டுகின்றனர். அப்பலன்களை அடைவதால் திருப்தியுற்று பக்தி தொண்டில் மென்மேலும் முன்னேறுகின்றனர். இருப்பினும் பூரண ஞானத்துடன் இருக்கும் பக்தன் இறைவனுக்கு மிகவும் பிரியமானவனாக கருதப்படுகிறான். ஏனெனில் அவனது ஒரே நோக்கம் அன்புடனும் பக்தியுடனும் இறைவனுக்கு சேவை செய்வது மட்டுமே. அத்தகு பக்தனால் இறைவனின் தொடர்பின்றி சேவையின்றி ஒரு நொடியும் வாழ இயலாது. அது போலவே பரமபுருஷரும் தனது பக்தர்களின் மீது மிகவும் பிரியமுடையவர். அவரை பக்தனிடமிருந்து பிரிக்க முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 9.4.68 இறைவன் கூறுகின்றார். படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிறேன் மாதாஜி. சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் த்வகம் மத் அன்யத்தே ந ஜானந்தி நாஹம் தேவ்யோ மனாகபி. பக்தர்கள் எப்போதும் எனது இதயத்தில் உள்ளனர். நான் எப்போதும் பக்தர்களின் இதயத்தில் உள்ளேன். பக்தனுக்கு என்னை தவிர வேறு எதுவும் தெரியாது. நானும் பக்தனை மறக்க முடியாது. எனக்கும் தூய பக்தர்களுக்கும் இடையே நெருங்கிய உறவு உண்டு. முழு அறிவுடன் விளங்கும் தூய பக்தர்கள் ஒருபோதும் ஆன்மீகத்தை விட்டு விலகுவது இல்லை. எனவே அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இந்த ஸ்லோகத்தை யாராவது படிக்க முடிஞ்சா படிங்க. இது இந்த மீனிங் அப்படியே எழுதி வச்சு டெய்லியும் பாருங்க. பக்தர்கள் எப்போதும் எனது இதயத்தில் உள்ளனர். சாதவோ ஹிருதயம் மக்கியம் சாதுனாம் ஹிருதயம் துகம். நான் எப்போதும் பக்தர்கள் இதயத்தில் உள்ளேன். பக்தர்கள் எங்க இருக்கிறாங்க? பக்தர்கள் இதுல பகவான் இருக்கிறார். சோ பக்தனுக்கு என்னை தவிர வேறு எதுவும் தெரியாது. சோ எப்பவுமே பக்தர்கள் காலையில ஒரு மாதாஜி பேசினாங்க. நம்ம கோயிலுக்கு உழவார பணி செய்ய வந்தவங்கள ஒருத்தங்க. அவங்க நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் எனக்கு எப்பவுமே அவர் ஞாபகம் தான். அவங்க பேங்க்ல பேங்க் மேனேஜரா இருக்காங்க. அந்த லேடி அவங்க சொல்றாங்க, எனக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட பாட்டு பிடிக்கும். அவரை பத்தி கேட்கறது பிடிக்கும். நான் உங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. நான் எப்பவுமே அவரை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு காலையில அவங்களுக்கு ஆபீஸ் டைம் எல்லாம் மறந்து எங்கூட அப்படி பேசிட்டே இருக்காங்க. சோ பக்தனுக்கு என்னை தவிர வேற எதுவும் தெரியாது. அவங்க நிறுத்தவே இல்லை. கிருஷ்ணா பத்தி பேசுறாங்க பேசிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு டைம் போறதே தெரியல. நான் தான் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், மத்தாஜி உங்களுக்கு ஆபீஸ் போக டைம் ஆயிரும், எனக்கு இதை தவிர வேற என்ன வேலை அப்படிங்கிறாங்க. சோ அவ்வளவு எப்பவுமே பக்தர்கள் பகவானை பற்றி பேசுவதை தவிர வேற எதையும் நினைக்கிறது இல்லை. எப்பொழுதுமே பகவானோட சிந்தனை. சோ அதனால பகவான் என்னைக்கு மறக்கிறதே இல்லை அந்த பக்தனை. நானும் பக்தனை மறக்க முடியாது. எனக்கும் தூய பக்தருக்கும் இடையில் நெருங்கிய உறவு உண்டு. முழு அறிவுடன் விளங்கும் தூய பக்தர்கள் ஒருபோதும் ஆன்மீகத்தை விட்டு விலகுவதில்லை. என்ன கஷ்டம் வந்தாலும், மாயா என்ன அடி அடிச்சாலும் இதெல்லாம் எனக்கு குறைக்காது. எனக்கு என் பகவான் இருக்கிறார். எப்பவும் கிருஷ்ணா இருக்கார். நீங்க என்னதான் என்னை சோதிச்சாலும் எனக்கு என் கிருஷ்ணா எப்பவும் உதவுவார். இதெல்லாம் நல்லதுக்கு தான். என் பாவங்க குறையுது. நான் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், எவ்வளவு துன்பப்படுறனோ
அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன். ஆனா என்னோட கிருஷ்ணா எனக்கு கம்மியா கொடுத்திருக்காரு. ஒரு பக்தனுடைய சிந்தனை இப்படிதான் இருக்கும். நீ என்னை அடிக்கிறீல, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் தரலில, நான் ஒரு மாசம் கிளாஸ்க்கு வர மாட்டேன் போ. எந்த பக்தன் கூட சொல்ல மாட்டான் இந்த வார்த்தைய. அது தூய பக்தி கிடையாது. என்ன அடி வாங்கினாலும், என்னதான் எல்லாரும் டார்ச்சர் பண்ணாலும், நீ எப்ப பாரு கிளாஸ் கேட்டுட்டு இருக்க, கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்க, எனக்கு இதுதான் உயிர். உடம்ப விட்டு உயிர் இருக்குமா? இருக்காது. கிருஷ்ணா விட்டு நான் ஒரு பக்தன் இருக்க முடியுமா? முடியாது. இதுக்கு யார் உதாரணம்? பிரகலாதர். ம். என்னெல்லாம் பண்ணினா, அவங்க அப்பாவே பண்ணினா, அத்தனை பண்ணினா. ஆனா அவர் கிருஷ்ணா நீ என்னை இத்தனை கஷ்டப்படுற, நீ என் முன்னாடி வரல, நான் போ அப்படின்னு விட்டுட்டு போனாரா? சின்ன குழந்தை எவ்வளவு தெளிவா எனக்கு கிருஷ்ணா இருக்கார், என்னை காப்பாத்துன்னு கூட சொல்லல, ஆனா கிருஷ்ணா காப்பாத்திட்டே இருந்தார். சோ ஒரு பக்தனை விட்டு பகவான் பிரிவதே இல்லை. எனவே அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். என்ன சொல்றாருன்னா, முழுசா எதுவுமே இல்ல, என்னை மட்டும் நாடு அப்படின்னு. ஆனா பணத்திற்காக சிலர் பகவானை நாடுவாங்க, செல்வம் வேண்டும் அப்படின்னு. அப்ப அவங்கள கூட அவர் சொல்றாரு, அவங்க எல்லாம் மகாத்மா தான். ஏன்னா சில சமயம் பாத்தீங்கன்னா, சில குழந்தைகள் அம்மா அப்பாக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பில்லாத அன்பு இருக்கும். ஆனா அம்மா ஏதாவது இன்னொரு பையன் கேட்டான் அப்படின்னா, அவன் எனக்கு பையனே இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? அம்மா எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு. இன்னொரு பையன் வேண்டாமா, எதுவும் வேண்டாம் எனக்கு, நான் போயிட்டு வரேன், ஆபீஸ் போயிட்டு வரேன் அப்படிமா. இன்னொரு பையன் 1000 ரூபாய் கேட்பான். சோ நீ எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டே இருக்க, நீ எனக்கு பையனே இல்லைன்னு அம்மா சொல்லிடுவாளா? கொடுப்பா. அந்த பணத்தையும் கொடுத்துட்டு இதுவும் என் மகன் தான். ஆனா ஒண்ணும் கேட்காத மகன் மேல அவன் ரொம்ப அதிகமான பிரியம் இருக்கும். ஆனா கேக்குற பையன்கிட்டயும் அவளுக்கு பிரியம் இருக்கும். ஆனா அந்த பிரியத்தை விட இந்த பிரியம் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையோ? அது மாதிரி எப்பவுமே பகவான் எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி 4 பேர்கிட்ட, ஏன்னா அவங்க எல்லாம் பகவானை நோக்கி அடி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க, ஜென்ம ஜென்மமா முன்னேறிட்டே வர்றாங்க. ஆனா பகவான் என்ன சொல்றாருன்னா, முழுமையாக நானே எல்லாம் பண்ணுவேன், என்னை நம்பி நீ எங்கிட்ட மட்டுமே மன்மனா மமத் பக்தோ மத்யாசி மாம் நமஸ்குரு மாம் எவை சிசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே. ஏ அர்ஜுனா, என்னிடமே உன் மனதை செலுத்தி என்னுடைய பக்தனாகி எனக்கு வந்தனம் செய்து எப்போதும் என்னையே நினைத்து கொண்டிரு. அவரே சொல்றாரு, என்னையே நினைத்து கொண்டிருன்னு. ஏன்னா நல்லது நடக்கணும்னா அதுதான், அப்படி பண்ணினாதான் முடியும். பகவானை நினைக்காம இருந்தோம்னா மாயாவைத்தான் நினைக்கணும். ஒண்ணு பகவானுக்கு செய்யணும், இல்லைன்னா மாயாக்கு செய்யணும். ஆனா எப்பவுமே பகவானை நினைத்து கொண்டிருக்கும் வகையில நம்மளுக்கு சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டால் நாம் அதுல இருந்து மீள முடியாது. சோ நம்மள என்கேஜ் பண்ணிக்கணும், எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குது. இப்ப நான் எல்லாரையும் பகவத்கீதை ஸ்லோகங்கள் கிளாஸுக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாம கிளாஸ்க்கு சேர சொல்றேன். ஏன்னா உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றுவதற்காக. கேப் கொடுத்தீங்கன்னா அந்த கேப்ல நம்ம மாயாக்கு தான் செய்வோம். சோ இத புரிஞ்சுக்கிறவங்க வெகு விரைவில் முன்னேறலாம் ஆன்மீகத்துல. இல்ல எதுக்காக நீங்க தொந்தரவு பண்றீங்க? காலையில இருந்து உங்க கூட 4 மணி நேரம் எங்களை போட்டு வறுத்தெடுக்கிறீங்க அப்படின்னு யாராவது கேக்குறீங்களா மனசுல? காலையில சாண்டிங் கிளாஸ், அப்புறம் பாகவதம் கிளாஸ், அப்புறம் பகவத்கீதை கிளாஸ், ஏங் மாதாஜி இப்படி பண்றீங்க? இதுல இன்னும் 2 கிளாஸ் வேற. அன்பு தொல்லை தாங்க முடியலன்றீங்களா? இல்லைங்க மாதாஜி, சரி. நீங்க இதை செய்யல அப்படின்னா நாங்க வேற இப்பதாங்க மாதாஜி சினிமா பார்ப்போம், அதுதான் பார்த்துட்டு இருப்போம். யாராவது டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கவல்ல ஓகே, யாராவது வந்துட்டாதான் பிரச்சனை. ஆமா. அவங்களையும் சேர்த்து உட்கார வச்சிருங்க, அவங்களுக்கு சுக்கிருதி கிடைக்கும். உட்கார மாட்டோம். அப்படி உட்கார வச்சீங்கன்னா உட்கார மாட்டாங்கன்னா அப்ப வரமாட்டாங்க. ரொம்ப நல்லது. நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இது ஒன்ஸ் தான். நீங்க அவங்கள உட்கார வச்சீங்கன்னா, ஓ இங்க போனா நம்மள மாட்டி விட்டுருவாங்க, அதனால வரமாட்டாங்க, உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. இல்ல 90% அவங்களுக்கு மாதாஜி 90% கட் ஆயிடுச்சு எல்லாமே. மகனுங்க மருமகள் தான் இப்போதைக்கு எனக்கு, அவ்வளவுதான். பேர குழந்தை. வெரி குட் மாதாஜி. எனக்கு இன்னும் அந்த விடுதலை எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் சொந்தம் பந்தம் எல்லாம் இழுத்துட்டு இருக்கு. கோச்சுக்கிறாங்க எல்லாம்.
விட முடியாது, அப்புறம் என்ன பண்றது? ஆமாங்க. அது அப்புறம் இந்த லோக சங்கர பர்பஸ்க்காக சிலதெல்லாம் நாம் செய்ய வேண்டியிருக்கு. சரிங்க. அடுத்த ஸ்லோகம். பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபஹ. ஹரே படிக்கட்டுமா கிருஷ்ணா மாதாஜி? மாதாஜி. படிக்கிறேங்க படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பட் பட் பல- படிக்கிறீங்களா மாதாஜி? நான் படிக்கட்டவா? படிங்க மாதாஜி, படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவர். பொருளுரை. உயிர் வாழி வேத சடங்குகளையும் பக்தி தொண்டையும் செயலாற்றும் பொழுது ஆன்மீக தன்னுணர்வின் இறுதி குறிக்கோள் பரமபுருஷ பகவானே எனும் தூய்மையான திவ்ய ஞானத்தினை பற்பல பிறவிகளை கடந்த பின் அடைய முடியும். ஆன்மீக உணர்வின் ஆரம்ப நிலையில் லௌகீக பற்றை ஒருவன் துறக்க முயன்று கொண்டிருக்கும் பொழுது அருவவாத கொள்கையின் மீது சற்று பற்றுதல் கொள்ளலாம். ஆனால் மேன்மேலும் முன்னேற்றம் அடையும் பொழுது ஆன்மீக வாழ்விலும் செயல்கள் உள்ளன என்றும் அச்செயல்களே பக்தி தொண்டு எனப்படுகின்றன என்றும் அவன் புரிந்து கொள்ள முடியும். அவ்வாறு உணர்ந்த பின்னர் அவன் பரமபுருஷ பகவானிடம் பற்றுதல் கொண்டு அவரிடம் சரணடைகிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையே எல்லாம். அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம். அவரின்றி இந்த ஜட தோற்றம் செயல்படாது என்பனவற்றை அச்சமயத்தில் அவனால் புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீக உலகில் உள்ள பல்வேறு வகையான குணம், ரூபம் முதலியவற்றின் திரிந்த பிரதிபலிப்பே இந்த ஜட உலகம் என்பதையும் ஒவ்வொரு பொருளும் பரமபுருஷரான கிருஷ்ணருடன் தொடர்புடையது என்பதையும் அவன் உணர்கிறான். இவ்விதமாக அனைத்தையும் வாசுதேவரான ஸ்ரீ கிருஷ்ணரின் உறவிலேயே எண்ணுகிறார். வாசுதேவரை பற்றிய இத்தகைய பரந்த கண்ணோட்டம் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை உன்னத குறிக்கோளாக ஏற்று அவரிடம் சரணடைவதை துரிதப்படுத்துகிறது. இவ்வாறு சரணடைந்த மகாத்மாக்கள் மிகவும் அரிதானவர்கள். இந்த ஸ்லோகம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 3வது அத்தியாயத்தில் 14-15 மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. சகசிரசீஷா புருஷ சகசிராஷ சகசிரபாத் ச பூமிம் விஸ்வதோ கிருத்வா யாதிஷ்டத் தசாங்குலம் புருஷ ஏவேதம் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம் உதாம் மிருதத் வஸ் ஏ ஷானோ யத் அன்னேனாதிரோகதி. சாந்தோக்கிய உபனிஷத்தில் 5.1.15 கூறப்பட்டுள்ளது. நவை வாச்சோ ந சக்ஷும்ஷி ந ஸ்ரோத்ராணி ந மனாம்சி யாச்சக்ஷதே பிராண இதி ஏவாச்சக்ஷதே பிராணோ கேவைதானி சர்வாணி பவந்தி. ஓர் உயிர்வாழியின் உடலில் பேசுவதற்கான சக்தியோ, பார்ப்பதற்கான சக்தியோ, கேட்பதற்கான சக்தியோ, நினைப்பதற்கான சக்தியோ முக்கியமில்லை. எல்லா செயல்களுக்கும் மையமாக விளங்கும் பிராணனே முக்கியம். அதுபோலவே வாசுதேவரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திலும் இருக்கும் முக்கிய பொருள். பேசுவதற்கு, பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, மனதின் செயல்களுக்கு என இவ்வுடலில் பற்பல சக்திகள் உள்ளன. ஆனால் பரமபுருஷரின் தொடர்பு இல்லாவிடில் இவை முக்கியத்துவம் மற்றவை. எங்கும் நிறைந்தது எல்லாமாக விளங்குவதால் பக்தர்கள் வாசுதேவரிடம் முழு அறிவுடன் சரணடைகின்றனர். பகவத்கீதை 7.17 மற்றும் 11.40 ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்க்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இத அடிக்கடி சில பிரபாதர் கோட் பண்ணுவார். பல பல பிறவிகளுக்கு பின்பே பகூனாம் ஜென்மனாமந்தே, ஒரு ஞானிக்கு ஞானவான் மாம் பிரபத்தியதே என்னன்னு வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லாமும். இது மகா இது இது ஹரே ஹரே கிருஷ்ணா. சோ வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவன் வருகிறான். சோ அப்ப சில பேர் அருவவாதத்தை, பக்திக்குள்ள வரும்போது அருவவாதத்தை பின்பற்றுறாங்க. நாம கூட யோசிச்சிருப்போம், காட்டுக்குள்ள போய் தனியா உட்காரணுமா, அப்படின்னா எந்த காட்டுக்கு போறது, அது எப்படி தனியா போக முடியும், நாம பெண்ணாச்சே. சோ இந்த மாதிரி அருவவாதிகள் அந்த தங்களது புலன்களை எல்லாம் அடக்கறக்காக தாங்கள் சொந்த முயற்சியை மேற்கொள்வார்கள்.
கண்ணை மூடி காதுல எல்லாம் ஒண்ணும் கேட்காத மாதிரி காட்டுக்குள்ள போய் புலித்தோலோ மான் தோலோ போட்டு அப்படியே உடம்பு முதுகெலும்பெல்லாம் நிமிர்த்தி கண்களை மூடியும் மூடாமலும் அந்த நெற்றியின் புருவத்திற்கிடையில ஆக்ஞா சக்கரத்துல அந்த கவனத்தை முழுவதுமாக நிலைநிறுத்தி உள்மூச்சை வெளிமூச்சாகவும் வெளிமூச்சை உள்மூச்சாகவும் அந்த அபான வியான சமான பிராண அந்த மாதிரி 5 வாயுக்களை எல்லாம் அடக்கி அந்த வாயுக்கள் மத்தியில் இருக்கிற அந்த பிராணனை குண்டலி சக்தியின் மூலமாக அப்படியே ஒவ்வொரு குண்டலி அந்த அப்படியே மேல அந்த சக்கரால மேல கொண்டு வந்து அப்புறம் பிரம்மரந்தத்துல அந்த ஆத்மாவை விடுவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பல்ட்டி அடிச்சு தலைகீழா நின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வரட்டு முறை, அதுல ஒரு டேஸ்டும் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க பகுனாம் ஜென்மனாம் பல பல பிறவிகள் எடுத்து கஷ்டப்பட்டு, ஏன்னா ஆயுட்காலம் பத்தாது, கஷ்டப்பட்டு தங்களை அப்புறம் ஐயோ இது எல்லாம் ஏண்டா பண்றோம், வாசுதேவன் எங்கேயும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஞானத்தையும் அந்த அருவவாதி உருவவாதத்துக்கு வருவான். அப்புறம்தான் அவனுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும், பல புரிதல்கள் கிடைக்கும். அப்புறம் பகவானை வழிபட ஆரம்பிப்பான். அப்புறம் புரிஞ்சுக்குவான், இவர்தான் எல்லாம், எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர், சர்வகதா, அவர் இல்லாத இடமே கிடையாது, அவர் சக்திமான், சக்திகளாக எங்கும் பரவி இருக்கிறார். ஆத்மாவாக நம்ம ஒவ்வொருத்தரும் உடம்புலையுமே பரமாத்மாவாக, ஆத்மாவுக்கு பக்கத்துல பரமாத்மாவாக ஒவ்வொரு உடம்புலையும் இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளும் அவர் பரமாத்மாவாக இருக்கிறார், அதற்கும் மேலேயும் அவன் பகவானாக இருக்கிறார் அப்படின்னு எல்லாத்தையும் புரிஞ்சு அவன் வர்றதுக்கு பல பல ஜென்மங்கள் ஆகும். மகாத்மா சூதுர்லப, இது ரொம்ப அரிதானவன் இப்படி வருபவன். சோ இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அப்ப பரமபுருஷ பகவானிடம் பற்றுதல் கொண்டு அப்புறம் சரணடைகிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையே எல்லாம், அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம், அவரின்றி இந்த ஜட உலகம் செயல்படாது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறான். அவருடைய பல்வேறு ரூபம், குணம், லீலைகள் இதையெல்லாம் அவன் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படி அவரது 64 குணங்களை மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும். அவரது திவ்யமான ரூபத்தை, அழகான அந்த சியாம சுந்தர ரூபத்தை அவன் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியாக அவருடைய தொடர்பு அவனுக்கு இல்லாம இருக்கவே முடியாது. எப்படி ஒரு உடம்புக்கு உயிர் முக்கியமோ, ஒரு பக்தனுக்கு பகவானோட தொடர்பு இல்லாம ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டான். அதுதான் அந்த பரமஹம்ச நிலை, மிக உயர்ந்த நிலை. எல்லாத்துலயும் பகவானை பாக்குறது, எப்பவும் பகவானை பேசுறது. நம்மளாம் என்ன சொல்லுவோம், பைத்தியம்போம். எப்படி ஜடபரதர் இருந்தார் பாருங்க, அவர் என்னை யாராவது மதிக்கணும், எனக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், எதுவும் நினைக்கல. தப்பி தவறி ஏதாவது நினைச்சோம், அப்புறம் இந்த ஜென்மம் போச்சு, அப்புறம் மான் வடிவத்துல இருந்து மறுபடியும் மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு, இதுதான் நல்ல. ஏன்னா இது கர்ம பூமி. கர்ம பூமியில இந்த மனித ஜென்மம் தான் மிக உயர்ந்த ஒரு ஜென்மம். மற்றதெல்லாம் கர்மா செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, அங்கெல்லாம் கழிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. நாம் செய்த புண்ணியங்களையும் பாவங்களையும் மற்ற லோகங்கள்ல கழிக்கிறோம். ஆனா இங்க மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஜட உலகை விட்டு வெளியேறுவதற்கான எக்ஸிட் இருக்கு. ஆனா நீங்க கிரமமுத்தியில மேல மேல போய் போறீங்கன்னா அது ரொம்ப லேட் ஆகும். உடனே போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஏன் நீங்க அதுக்கெல்லாம் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும்? மேல மேல போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா இங்கேயே தங்கிடலான்னு. இந்திரலோகத்துக்கு போனா இந்திரன் கூப்பிடுவாரு, வாங்க 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 எங்க வீட்டுக்குள்ள வாங்க. அப்புறம் நம்ம போனோம்னா உள்ள, ஆஹா என்ன அழகான பெண்கள், என்ன அழகான பூங்கா, இங்கேயே கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் மறந்து போய் இங்க எப்படி மாட்டினமோ அதே மாதிரி அங்க போய் மாட்டிடுவோம். ஸோ லோகம் விட்டு லோகம், கூடு விட்டு கூடுன்னு அப்புறம் வேற வேற உடல் எடுத்து அங்கங்க அலைப்பாயறதை விட நேராவே நம்ம டைரக்ட் ஃபிளைட்டை பிடிச்சு போயிடலாம். ஏன்னா அந்த எல்லா பக்கமும் மாயா உட்காந்துட்டு இருக்குது. நீங்க போனீங்கன்னா மறந்துடுவீங்க உங்களோட பர்பஸ் என்ன. நீங்க இந்த ஜட உலகத்துல இருந்து வெளியேறணும்னு போயிட்டு அங்க போய் மறுபடியும் ஆஹா இந்திரலோகத்துல எவ்வளவு அழகான பில்டிங், என்ன அழகான வான ஊர்தி, இதுல போய் பறந்துட்டு வரலாம், அவ்வளவுதான், போச்சு, கதை முடிஞ்சுது. அப்புறம் அங்க போய் லாக் ஆயிடுவோம். ஸோ அதனால எப்பவுமே
அப்புறம் நாம செஞ்ச பக்தி புண்ணியம் எல்லாம் சாதாரண புண்ணியமா மாத்தி கடவுள் தந்துருவாரு. சரி இங்க உட்கார்ந்து அனுபவிச்சுட்டு உட்காரு, மறுபடியும் மத்திய லோகத்துக்கு போ, சீனே புண்ணியம் மத்திய லோகை விஷந்தி அப்படின்னு மறுபடியும் இங்க கர்ம பூமிக்கு அனுப்பப்படுவோம். அப்புறம் மறுபடியும் பிறப்பெடுப்போம். பிறப்பெடுத்தா மறுபடியும் குவா குவான்னு அழுதுட்டு வெளியில வருவோம். அப்புறம் சாகரப்போ ஐயோ ஐயோன்ட்டு மரணம் அடைவோம். இடையில சந்தோஷமான்னு கேட்டா எதுவும் சந்தோஷம் இல்ல. நேத்து எத்தனை பொருள் கிடைச்சுதானே, இன்னைக்கு அதெல்லாம் வேல்யூ கிடையாது. நான் வேல்யூ ரொம்ப ஒண்ணு பெருசா நினைச்சு அதை வாங்குறதுக்காக கஷ்டப்பட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துலயோ இல்ல ஒரு மாசத்துலயோ ஒரு வாரத்திலயோ அதனோட இதெல்லாம் போயிடும் நம்மளுக்கு. அப்புறம் அடுத்த பொருள் மேல இந்த குரங்கு மனசு தாவும். இப்படியாக நம்ம வாழ்க்கை கழிஞ்சு போயிரும். அப்போ இங்க வந்து வாசுதேவரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்திலும் இருக்கும் முக்கிய பொருள். பேசுவதற்கு, பார்ப்பதற்கு, கேட்கறக்கு, மனசின் செயல்களுக்கு என பல சக்திகள் இருக்கு. ஏன்னா நம்ம முதல்லயே பார்த்திருக்கோம் பாகவதத்துல, பிரம்மா வந்து எல்லா உடல்களையும் படைச்சார். ஆனா அதுக்குள்ள ஆத்மாவை கொண்டு போய் விட்டாரு. ஆனா அந்த உடலால இயங்க முடியல. கண் இருக்குது பாக்குது, காது இருக்குது கேக்குது, ஆனா கையை காலு ஆட மாட்டேங்குது. அப்போ மறுபடியும் தவம் பண்ணாரு. கடவுளே நீ சொன்ன மாதிரி 2வது கிரியேஷன் விசர்கா ஏற்படுத்திட்டேன், ஆனா ஒன்னும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம்னு தெரியல, எனக்கு ஒன்னு ஞானத்தை கொடு அப்படின்னு மறுபடியும் தவம் பண்ணார். அப்ப பகவான் சொன்னார், உன்னோட வேலை முடிஞ்சுது, இனி நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு. அப்புறம் எல்லாருக்குள்ளயும் அந்த சீரோதக சாயி விஷ்ணு பரமாத்மாக வந்து உள்ள இறங்கினோடனே அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பரமாத்மா சாங்ஷன் பண்ணினாதான், அவருடைய அனுமதியுடன் எல்லா தேவர்களும் 33 கோடி தேவர்களும், நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு தேவர்கள் இருக்காங்க. கண்ணுக்கு சூரிய தேவன், இப்படி உம் ஒவ்வொரு வாயு பகவான், இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புக்கும் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து சாங்ஷன் பண்ணினாதான் நம்மளால இயங்க முடியும். சோ அவங்க யாருக்கு கட்டளைப்படி இயங்குறாங்க அப்படின்னா, பகவான் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரின் கட்டளைப்படி இயங்குறாங்க. சோ எங்க போய் முடியுது? எல்லா காரணமான சர்வ காரண காரணம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு சொல்லி, கோவிந்தம் ஆதி புருஷம், அந்த பகவான் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக விளங்குகின்றார். நீங்க காரணம், இதுக்கு காரணம் இது, அதுக்கு காரணம் இது, அப்படியே தோண்டிட்டே போனா எங்க போய் முடியும்? பகவான்கிட்ட. அவருக்கு காரணம் யாரு? அனாதிர் ஆதிர் கோவிந்தர். அவருக்கு யாருமே இல்லை. அவர்தான் முழு முதற் கடவுள். அதனாலதான் கஜேந்திரன் ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்டானா ஓடி வந்து அந்த யானை காப்பாத்தினார். யானை வடிவில் இருக்கிற அந்த ஜீவராசியை காப்பாத்தினார். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகம் இருந்தா பார்க்கலாம்.